தொடர்ச்சியர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் கோவை வடக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா இன்று 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாநில தலைவர் சுதேசி நாயகன் தா. வெள்ளையன், மாநில பொதுச் செயலாளர் எஸ். சவுந்தரராஜன் என்கின்ற ராஜா மற்றும் தளபதி டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்து துடியலூர் அண்ணாச்சி ஹோட்டலில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் திரு மகேந்திரன், மாவட்ட செயலாளர் காமராஜன், மாவட்ட பொருளாளர் சண்முகம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ஹோட்டல் ராஜா ஆனந்தகுமார், மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன், சுவாமிநாதன் ஆகியோரை நியமித்தனர். இவ்விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்களின் ஆலோசனையின்படி கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள். இது இந்த மாவட்ட பொதுக்குழு மூலம் நியமிக்கப்படுகிறார்கள். மாவட்ட தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும், மாவட்ட செயலாளராக திரு காமராஜ் அவர்களும், மாவட்ட பொருளாளராக சண்முகம் அவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். மற்றும் கோவை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டில் ஸ்ட்ரீட் சர்வே என்ற பெயரில் ஜிஎஸ்டி அலுவலர்கள் ஒவ்வொரு தெரு முழுவதும் சாலைகளில் ஆங்காங்கே ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருப்பவர்களை கணக்கெடுத்து வருகிறார்கள். அதில் குறிப்பிட்ட சில உதாரணத்திற்கு கார் வாடகைக்கு நிறுத்துமிடம் வைத்திருப்பவர்கள் 20 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருந்தால் அவர்கள் ஜிஎஸ்டியில் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதற்கும் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம் வரும் என மிரட்டுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் ரவுடிகளின் தொல்லை அதிகமாகி இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் வணிகர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழக அரசிடம் நாங்கள் ஏற்கனவே சம்பந்தமாக முறையிட்டு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ரவுடிகள் தொல்லை, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்றவைகளுக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகர் சங்க பேரவை நிறைய இல்லை. வணிகர் சங்க பேரவைங்கிறது தமிழ்நாட்டில் ஒண்ணுதான். இதுதான் பழைய சங்கம். முதல்ல வணிகர்களுக்காக உருவான சங்கம் தலைவர் வெள்ளையன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதுல நாங்க தொடர்ந்து எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் நடுநிலையாக தான் நடந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த ரவுடிகள் தொல்லை, ஜிஎஸ்டி அலுவலர்கள் தொல்லை, இந்த மாதிரி தொல்லைகளில் இருந்து வணிகர்களை காப்பாற்ற நாங்க போராட முடிவெடுத்திருக்கிறோம். கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கோரிக்கை மனு அனுப்பியிருக்கோம். நேற்று கூட தருமபுரியில ஒரு ஹோட்டல்ல ஒரு 3 பேர் ஹோட்டல்ல வெட்டி அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வண்டலூர்ல வினோத் குமார்ங்கிறவரை ஒரு மெடிக்கல் உரிமையாளர், அவரை கொலை பண்ணி இருந்தாங்க. இந்த மாதிரி ஆங்காங்கே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. ஜிஎஸ்டி 1/7/2017 அறிமுகம் பண்ணாங்க. 2016 டெல்லியில நடந்த அகில இந்திய வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் அப்போது அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்தார். அவங்க சொன்னாங்க, 1 வருடம் 2 வருடத்துல எல்லாமே நாங்க படிப்படியா ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்போம்னு சொன்னாங்க. அதுபடி எதுவுமே குறைக்கல. ஆனால்
அதற்கு மாறா என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே 500 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்றவங்க இன்வாய்ஸ் போடணும். அதை 200 கோடி ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 50 கோடி ஆக்குனாங்க. இப்போ கடந்த வருடத்துல இருந்து 5 கோடி ரூபாய் மாத்திருக்காங்க. இதெல்லாம் வணிகர்களுக்கு தொல்லைப்படுத்தக்கூடிய செயல். அதே நேரத்தில் தமிழக அரசு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவு டெஸ்ட் பர்ச்சேஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ரோவிங் ஸ்குவாட் வாகனங்கள்ல சோதனை பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க. ரோவிங் ஸ்குவாட் ஏற்கனவே இருக்குது. இப்போ ஸ்ட்ரீட் சர்வேன்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. இது எல்லாமே தமிழக அரசு தான் புதுமையா, இந்தியாவிலே புதுமையா வணிகர்களை தொல்லைப்படுத்துறாங்க. வணிகர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இது இல்ல. தொழில் முன்னேறும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா வணிகர்களுக்கு எந்த வரியும் குறைக்கல. ஜிஎஸ்டி ஸ்லாப் எதுவுமே கம்மி பண்ணல. உதாரணத்துக்கு நாங்க பழைய இரும்புக்கும் புதிய இரும்புக்கும் 18% இருக்கிறத குறைக்கணும். புது இரும்புக்கும் 18% தான், பழைய இரும்புக்கும் ஸ்கிராப்புக்கும் 18% இருக்கு. அதை நாங்க குறைக்கணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய 5.5 பெட்டி மசாலா பொருட்கள், சீரகம், கடுகு, சோம்பு, இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் சுத்தமா ஜிஎஸ்டில இருந்து விலக்கு வேணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம்.